வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் உயிருடன் மீட்பு. விடுதலையான கைதின் செயலால் எழுந்த பரபரப்பு. கடற்கரையில் கிடந்த சடலம் அடையாளங்களை வெளியிட்டு பொதுமக்கள் உதவியை நாடியுள்ள போலீசார். 2029 மீண்டும் ராஜபக்சர்கள் ஆட்சி. அதிகாரத்தை பிடிக்க மகிந்தவுடன் இணைந்து அர்ச்சுனா புதிய திட்டம். காய்ச்சல் இருப்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. தீவிரமடையும் நிலைமை. ரணிலின் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். திரைமறைவில் அரங்கேற்றப்படும் சதி திட்டங்கள். வெளிநாட்டில் பதுங்கியிருந்த ஆபத்தான இருவரை நாட்டிற்கு இழுத்து வந்த சிஐடியினர். பழைய பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய பிரேரணை. சலை குறித்து வெளியான சிசிடிவி காட்சிகள். அதிகார ஆசையில் இன்னும் வாழும் மஹிந்த ராஜபக்ஷ. யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் ஐஸ்கிரீம் விற்பனை. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மின்சாரம் தாக்கி 2 காட்டு யானைகள் பலி. உஸ்பெட்டஹெய்யாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவல்குடாவில் வீதியின் குறுக்கே உள்ள வடிகானுக்குள் சிக்கிய நபர் ஒருவரை தீயணைப்பு படையினர் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை 5 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. நாவல்குடா கத்தாமர பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியை ஊடர்த்து அமைக்கப்பட்ட வடிகானுக்குள் சம்பவ தினமான நேற்று மாலை 5:30 மணியளவில் நபர் ஒருவர் உள்நுழைந்ததை கண்ட பொதுமக்கள் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியில் வராத நிலையில் போலீசார் மற்றும் தீயணைக்கும் படைப்பிரிவுக்கு தகவல் வழங்கினர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு படையும் காத்தான்குடி போலீசாரும் சென்று வடிகானுக்குள் சிக்கியவரை மீட்கும் பணியை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாமுனுகம உஸ்பெட்டஹெய்யாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றது. உஸ்பெட்டஹெய்யாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத நபரொருவர் சடலம் ஒதுங்கியுள்ளதாக பாமுனுகம போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் சுமார் 40 முதல் 45 வயதுக்கு மதிக்கத்தக்க 5 அடி 3 அங்குலம் உயரமுடைய ஒரு ஆண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் தற்போது ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சிங்கள இனத்தின் மீது உண்மையான பற்று கொண்டுள்ளதாகவும் அவ்வாறு தன்னுடைய இனத்தை நேசிக்கும் ஒருவராலேயே ஏனைய இனங்களையும் ஆதரிக்க முடியும் என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். வரும் 2029 ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு நாம் நிரந்தர தீர்வை காண்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கௌரவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவால் களுத்துறையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தினை தெரிவித்தார். காய்ச்சல் உள்ளோர் டெங்கு பாதிப்பு இருக்கலாம் என்று சந்தேகித்தால் உடனடியாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் இயக்குநர் வைத்தியர் கபில கண்ணங்கரா தெரிவிக்கையில், காய்ச்சல் இருந்தால் டெங்கு பாதிப்பு இருக்கலாம் என்று சந்தேகித்தால் பொதுமக்கள் உடனடியாக சிகிச்சையினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தல் விடுத்துள்ளார். தென்னிலங்கை அரசியலில் மீண்டும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்று பல அரசியல்வாதிகள் குழப்பமடைந்துள்ளனர். இந்நிலையில் ரணி தனக்கே உரிய தந்திரமான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தொடங்கியுள்ளதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்தனர். ரணிலின் அரசியல் பயணத்தை உத்தியோகபூர்வமாக காட்டும் வகையில் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் கொழும்பு மல்வீதியில் உள்ள ரணிலின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. அடுத்து ரணில் என்ன செய்ய போகிறார் என்பதே இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அனைவரதும் முக்கிய கேள்வியாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து தப்பியோடி வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்த 2 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட மோதர நிபுணர் என்பவரின் சகோதரர் மற்றும் ப்ளூமெண்டல் சங்க ஆகிய 2 குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அபுதாபியிலிருந்து நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அவர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். குறித்த 2 நபர்களும் அபுதாபியில் பதுங்கியிருந்த போது அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஈஸ்வரன் தயாளினி முன்வைத்த பிரேரணை பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சபையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தியில் 3 உறுப்பினர்களில் ஒருவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க ஏனைய 2 நடுநிலை வகித்தனர். இருப்பினர் குறித்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
சுரேஷ் அளவை சித்திரவதை செய்வது போன்ற சிசிடிவி காணொளிகள் புகைப்பட பிரதிகள் இன்றைய தினம் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. சுரேஷ் அலை குற்றப்புலனாய்வு பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுரேஷ் அலை வைத்தியசாலையில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் வெளியான சிசிடிவி காணொளிகளின் புகைப்பட பிரதிகளின் கீழ் சில கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் ஐஸ்கிரீம் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவருக்கு 6 மாத கால ஒத்திவைத்த சிறை தண்டனையும் அபராதம் விதித்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சங்கானை சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள உணவகங்கள் மற்றும் நடமாடும் வியாபார நிலையங்கள் என்ற அண்மை காலமாக தொடர்ச்சியாக பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கமைய கடந்த வாரம் சங்கானை சுழிபுரம் மற்றும் மராலி ஆகிய பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 10 வர்த்தக பிரிவினருக்கு எதிராக சங்கானை சுகாதார பிரிவால் மல்லாக நீதவான் நீதிமன்றில் வியாழக்கிழமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தள ஒகெம்பிட்டிய பகுதியில் மின்சாரம் தாக்கி 2 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. கரும்பு தோட்டம் ஒன்றுக்கு சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட மின்கம்பியில் சிக்கி இந்த விலங்குகள் உயிரிழந்துள்ளதாக சந்தேகிக்கும் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவை சுமார் 1 வயது மற்றும் 20 வயது மதிக்கத்தக்க 2 யானைகளாகும். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு உயிரிழந்த 2 காட்டு யானைகளின் உடல் கூடாய்வு பரிசோதனை இன்றைய தினம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவல்குடாவில் வீதியின் குறுக்கே உள்ள வடிகானுக்குள் சிக்கிய நபர் ஒருவரை தீயணைப்பு படையினர் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை 5 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. நாவல்குடா கத்தாமர பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியை ஊடர்த்து அமைக்கப்பட்ட வடிகானுக்குள் சம்பவ தினமான நேற்று மாலை 5:30 மணியளவில் நபர் ஒருவர் உள்நுழைந்ததை கண்ட பொதுமக்கள் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியில் வராத நிலையில் போலீசார் மற்றும் தீயணைக்கும் படைப்பிரிவுக்கு தகவல் வழங்கினர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு படையும் காத்தான்குடி போலீசாரும் சென்று வடிகானுக்குள் சிக்கியவரை மீட்கும் பணியை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாமுனுகம உஸ்பெட்டஹொயாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றது. உஸ்பெட்டஹொயாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சடலம் ஒதுங்கியுள்ளதாக பாமுனுகம போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் சுமார் 40 முதல் 45 வயதுக்கு மதிக்கத்தக்க 5 அடி 3 அங்குலம் உயரமுடைய ஒரு ஆண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் தற்போது ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சிங்கள இனத்தின் மீது உண்மையான பற்று கொண்டுள்ளதாகவும் அவ்வாறு தன்னுடைய இனத்தை நேசிக்கும் ஒருவராலேயே ஏனைய இனங்களையும் ஆதரிக்க முடியும் என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். வரும் 2029 ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு நாம் நிரந்தர தீர்வை காண்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கௌரவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவால் களுத்துறையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தினை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் ஐஸ்கிரீம் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவருக்கு 6 மாத கால ஒத்திவைத்த சிறை தண்டனையும் அபராதம் விதித்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சங்கானை சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள உணவகங்கள் மற்றும் நடமாடும் வியாபார நிலையங்கள் என்ற அண்மை காலமாக தொடர்ச்சியாக பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கமைய கடந்த வாரம் சங்கானை சுழிபுரம் மற்றும் மராலி ஆகிய பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 10 வர்த்தக பிரிவு எதிராக சங்கானை சுகாதார பிரிவால் மல்லாக நீதவான் நீதிமன்றில் வியாழக்கிழமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.